பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு பெண் வந்து இறந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு பெண் இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீட்டுத் தேர்வால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே வினாத்தாள் வந்து கசிஞ்சு சொல்லிட்டு மாற்றினாங்க. அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்து நம்ம எழுதும் போது அந்த கூடிய மார்க்கை வாங்குமா வாங்க மாட்டோமா இந்த பயத்திலே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சூசைட்ன்றது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணால் இந்த நீட்டுத் தேர்வு கூட நீங்கள் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி கூட நீங்கள் எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். அதனால வந்து இந்த நீட்டுத் தேர்வை மட்டுமே நம்பாதீங்க. அதனால வந்து இந்த நீட்டுத் தேர்வு வந்து பிஜேபி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த குட்டி சோறா தான் ஆகும் இந்த நீட்டுத் தேர்வு. ஏன்னா அவனுக்கு இருக்கிற வரைக்கும் அதை வந்து நீட்டாகவே பார்த்துக்க மாட்டாங்க. நீட்டுத் தேர்வு நீட்டாக பார்த்தனா தான் அதை நீட்டாகவே நடக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா விசாத்தால கசிஞ்சிச்சு, இவங்க வந்து டெலிகிராமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்கள் டெலிகிராமில் பேன் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக ஃப்ளைட்லேருந்து இறக்குறோம், ஹெலிகாப்டர்லேருந்து இறக்குறோம் கொஸ்டின் பேப்பரை. அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி சொல்லியே வந்து இந்த பிஜேபி பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டு காலமாக வந்து எத்தனை வாட்டி தெரியுமா இந்த நீட்டுத் தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க, எத்தனை வாட்டி ரீதேர்தல் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த பிஜேபி வந்து இதெல்லாம் வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி சப்போர்ட் பண்ணுறோம்லாம் இதை பற்றி யாருமே வீடியோஸ் எதுவும் ஒரு இதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கேட்டு இருந்தீங்கன்னா பேசுவாங்க.